வணக்கம். இன்னைக்கு நாம நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச நடிகர் தனுஷோட அடுத்த படமான இட்லி கடை பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம். ஆமா, நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் கிடைச்சிருக்கு. தனுஷை இயக்கி நடிக்கிற 4வது படம் இது. அவரோட 52வது படம் வர பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குல்ல? நிச்சயமா, இது சாதாரணமா இல்ல. இந்த தகவல்களை வச்சு இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு பார்க்கலாம் வாங்க. சரி, முதல்ல இது என்ன ஜானர்? இது ஒரு ஆக்ஷன் டிராமா வகையை சேர்ந்த படம்னு சொல்றாங்க. தனுஷோட உண்டபார் ஃபிலிம்ஸ் அப்புறம் டான் பிக்சர்ஸ் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. ஓ, தனுஷே தயாரிக்கிறாரா? ஆமா, இதுல முக்கியமான ஒரு விஷயம், தனுஷுக்கு டபுள் ஆக்ஷன். அப்படியா? இரட்டை வேடமா? அது பத்தி சொல்லுங்க. அதுதான் இதுல ஹைலைட்டே. ஒரு கேரக்டர் கொஞ்சம் பழைய காலத்து பின்னாடியில ராஜ்கிரனோட பையனா வர்ற மாதிரி, இன்னொரு கேரக்டர் நிகழ்காலத்துல ஒரு மாடர்ன் லுக்கோட அருண் விஜய் கேரக்டரோட ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு பேச்சு. ஓ, 2 காலகட்டமா? எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க? அதுதான் சஸ்பென்ஸ். கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும். அதுவும் ஜிவி பிரகாஷ் இசை வேற. ஆமா ஆமா, அவங்க காம்போனால ஹிட் தான். திருச்சிற்றம்பலம்லயும் பார்த்தோம். அதேதான், இசை மட்டும் இல்ல, நடிகர்கள் பட்டாளமும் பயங்கரமா இருக்கே. நித்யா மேனன் மறுபடியும் தனுஷ் கூட. ஆமா, நித்யா மேனன், பிரகாஷ் ராஜ், ஷாலினி பாண்டே, சமுத்திரக்கனி, சத்யராஜ், பார்த்திபன், ராஜ்கிரன்னு பெரிய லிஸ்டே போகுது. வாவ்! இதுல அருண் விஜய் தான் வில்லன். அதுவும் ஒரு குத்துச்சண்டை வீரரா நடிக்கிறாரு. என்ன சொல்றீங்க? பாக்ஸரா? ஆமா, அதுக்காக அவர் இதுக்கு முன்னாடி வாங்காத அளவுக்கு சம்பளம் வாங்கியிருக்காராம். ஒரு 8 கோடி ரூபாய்ன்னு சொல்றாங்க. ஓ, 8 கோடியா? ஆமா, அவரோட வழக்கமான சம்பளத்தை விட இது ஒரு 3 கோடி அதிகம்னு பேச்சு. என்னை அறிந்தால் படத்துக்கு அப்புறம் இது ஒரு பவர்ஃபுல் வில்லன் ரோலா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா. சம்பளமே அந்த கேரக்டரோட முக்கியத்துவத்தை சொல்லுது. சரி, ஷூட்டிங் எங்கெல்லாம் நடந்துச்சு? ஷூட்டிங் தேனி, பொள்ளாச்சி, சென்னை, அப்புறம் பேங்காக் வரைக்கும் போயிருக்காங்க. ஓ, இப்போ ஏப்ரல் கடைசியில தான் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு. சரி சரி. இதுல இன்னொரு விஷயம், சென்னையில 500க்கும் மேற்பட்ட டான்சர்ஸ வச்சு ஒரு பிரம்மாண்டமான பாட்டு எடுத்திருக்காங்களாம். அப்படியா? விஷுவல் ட்ரீட்டா இருக்கும் போலயே. கண்டிப்பா. ஜிவிவி மியூசிக்ல அப்படி ஒரு பாட்டுனா சும்மாவா? அதே நேரம் ஆண்டிபட்டி பக்கத்துல அனுபாவப்பட்டி கிராமத்துல செட்ல ஒரு சின்ன தீ விபத்து நடந்திருக்கு. ஐயோ, யாருக்கும் ஒண்ணும் இல்லையே? இல்ல, நல்ல வேளை யாருக்கும் காயம் இல்ல. அதெல்லாம் பெரிய படத்துல சகஜம்தான். சரி, புத்தாண்டுக்கு வந்த அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பத்தி பேசலாமே. 2 செம்மையா இருந்துச்சு. ஆமா, ஒன்னுல தனுஷ் ஒரு மாதிரி கிராமத்து தோற்றத்துல கையில மளிகைப்பை, ஸ்டீல் டிஃபன் பாக்ஸோட ஒரு இட்லி கடை வாசல்ல நிக்கிற மாதிரி. ஆமா, பார்த்தேன். இன்னொன்னுல கொஞ்சம் யங் லுக்கா ராஜ்கிரண் கூட நிக்கிற மாதிரி. அந்த 2 போஸ்டர்லயும் வேர்களுடன் இணைந்திருங்கள்னு ஒரு டேக்லைன் இருந்துச்சு பாத்தீங்களா? ஆமா, ஸ்டே கனெக்டட் டு யுவர் ரூட்ஸ். அதுதான். இது படம் 2 காலகட்டத்துல நடக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்லாம ராஜ்கிரண் லுக்கும் தனுஷோட அந்த போஸ்டர் லுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதால இது பாப்பாண்டியோட ஒரு தொடர்ச்சியா இருக்குமோன்னு கூட சிலர் நினைக்கிறாங்க. அப்படியா? இன்ட்ரெஸ்டிங். ஒளிப்பதிவாளர் கிரண் கௌஷிக் எப்படி இதை காட்ட போறாருன்னு பார்க்கணும். நிச்சயமா. அப்புறம் ரிலீஸ் தேதி கூட தள்ளி போச்சே. முதல்ல ஏப்ரல் 10 சொன்னாங்க. ஆமா, ஏப்ரல் 10ல இருந்து இப்போ அக்டோபர் 1, 2025க்கு மாத்திருக்காங்க. ஏன்? அதுக்கு 2 காரணம் சொல்றாங்க. ஒன்னு அஜித்தோட குட் பேட் அக்லி படத்தோட நேரடி மோதலை தவிர்க்கிறதுக்கு. ஓ, சரிதான். இன்னொன்னு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளுக்கு கொஞ்சம் கூடுதல் டைம் தேவைப்படுதுன்னு சொல்றாங்க. இப்போ அக்டோபர் 1 தான் ஃபைனல் டேட். ரெட் ஜெயண்ட் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்றாங்க. சரி சரி. அந்த புது ரிலீஸ் டேட் போஸ்டர்ல கூட தனுஷ் வேட்டி சட்டையில செம்ம மாசா ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஆமா, ஒரு திருவிழா மாதிரி செட்ல. அதுவும் எதிர்பார்ப்பு அதிகமாக்குது. தனுஷ்க்கு இது 4வது டைரக்ஷன் இல்லையா? பப்பாண்டி, ராயன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், அதுக்கப்புறம் இது. கரெக்ட். ஒரு இயக்குனரா அவரோட பயணம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா, ஒரு நடிகரா அவர் எங்கேயோ போயிட்டாலும் டிரெக்ஷன் மேலுள்ள ஆர்வம் குறையல. அதுதான் தனுஷ் ஸ்பெஷல். இந்த இட்லி கடைங்கிற டைட்டிலே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கிராமத்து கதை, அதுல ஆக்ஷன், டபுள் ஆக்ஷன். நித்யா மேனன் கூட கெமிஸ்ட்ரி. அருண் விஜயோட வில்லத்தனம், பெரிய ஸ்டார் காஸ்ட், ஜிவிபி இசை, இவ்ளோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் தனுஷ் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்காருன்னு பார்க்க ரசிகர்கள் ரொம்ப ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா. ஒரு இயக்குனரா அவரோட முத்திரை இதுல எப்படி பதியும்னு பார்க்கணும். ஆக மொத்தத்துல இட்லி கடை வெறும் ஒரு மசாலா படம் மாதிரி இல்லாம ஒரு ஆழமான கதையோட தனுஷோட இன்னொரு பரிமாணத்தை காட்டுற படமா இருக்கும்னு தோணுது. ஆமா, அந்த வேர்களுடன் இணைந்திருங்கள்ங்கிற விஷயமே படத்துக்கு ஒரு கணத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்துல உங்களை எது ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது? இந்த இரட்டை வேடமா, கிராமத்து பின்னணியா, இல்ல அருண் விஜய் வில்லனாவா?
சொல்லுங்க, தனுஷ் ஒரு மாஸ் ஹீரோவா இருந்துகிட்டே இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை எப்படி கொண்டு வருவாருன்னு உங்க எதிர்பார்ப்பு என்ன? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த அலசல்ல சந்திப்போம்.